வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 24 days 24 ஸ்டெப்ஸ் இதில் நம்ம டெய்லி பேசும்பொழுது அதிகமாக நம்ம எந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணி தேடி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த 24 டேஸும் அந்த 24 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி வாக்கியங்களை அமைச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும். சும்மா ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் அப்படியே பார்த்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு யூசேஜும் இருக்காது. ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனித்து ஒரு முறை இல்லைனாலும் 2 முறை பார்த்து அதில் என்ன விஷயத்த சொல்கிறேனோ அதை கவனித்து அதை நான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதுக்கு ஒரு யூஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வேலை செய்யணும், நம்ம ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அதுக்குரிய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 24 டேஸ் வீடியோஸையும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் என்ன விஷயங்கள் சொல்கிறேனோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களாலேயும் கண்டிப்பாக ஹிந்தியில் பேச முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை முடியும் அப்படின்ற வார்த்தை தான். ஓகே, உங்களாலேயும் ஹிந்தியில் பேச முடியும். இன்றைக்கி முடியும் அப்படின்ற வார்த்தையுடைய யூசேஜ் நம்ம பார்த்துடலாம். ஹிந்தியில் முடியும் அப்படின்னா சக்தா அப்படின்ற ஒரு மீனிங் தான் அந்த வார்த்தை தான். இப்போ பாருங்கள், ஜா சக்தா போக முடியும், கர் சக்தா செய்ய முடியும், கா சக்தா பாட முடியும், லிக் சக்தா எழுத முடியும், பட் சக்தா படிக்க முடியும். சக்தா மீன்ஸ் முடியும் அப்படின்ற அர்த்தம். இப்போ நான் சக்தா மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வார்த்தை சக்தா, சக்தி, சக்தே இப்படியும் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு தா, தீ, தே இதோடைய யூசேஜ் சொல்லியிருக்கேன். சேம் ரூல் தான் நீங்கள் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். சக்தா அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர் மாஸ்குலின் ஜெண்டர் ஆண் பாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் பாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் சிங்குலர். சக்தே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ப்ளூரலுக்கு சக்தே யூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்துருவோம், உங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும். வஹ் ஜல்தி ஆ சக்தா ஹை, அவன் சீக்கிரமாக வர முடியும். ஆப் யஹ் காம் கர் சக்தே ஹை, நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியும். வஹ் கானா கா சக்தி ஹை, அவள் பாட முடியும். கானா மீன்ஸ் பாட்டு, அவளால் பாட்டு பாட முடியும். சீமா அகேலே பாசார் ஜா சக்தி ஹை, சீமா தனியாக மார்க்கெட்டுக்கு போக முடியும். ஜா சக்தி போக முடியும், அகேலே தனியாக. ஹமே மதத் கர் சக்தே ஹை, எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். மதத் மீன்ஸ் ஹெல்ப், செய்ய முடியும். கர் சக்தே செய்ய முடியும். கியா தும் யஹ் காம் கர் சக்தே ஹோ, உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சக்தா சக்தே அப்படின்றது முடியும் முடியுமா. இங்கே கியா அப்படின்றது கேள்வியை உணர்த்துது, அதனால் இங்கே முடியுமா, உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வஹ் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன், அவன் அவள் அது இந்த 3 மீனிங்கும் கொடுக்கும். இங்கே அவன் அப்படின்னு எடுத்துருக்கிறதால சக்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஆப் ஆப் அப்படின்றது நீங்கள் தாங்கள், இது ப்ளூரல், அதனால் சக்தே போட்டிருக்கோம். இங்கேயும் டாட் வருது, ஹேயில் டாட் கொடுத்துருக்கோம். வஹ் கானா கா சக்தி ஹே, வஹ் அப்படின்னு சொல்கிறது இங்கே அவள், அவளால் பாட முடியும். அவள் அப்படின்னு எடுத்துருக்கிறதால இங்கே சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிங்குலர் ஃபெமினைன் ஜெண்டர் பெண் பால், அதனால் சக்தி கொடுத்துருக்கோம். சீமா அப்படின்னு சொல்கிறதும் சிங்குலர் பெண் பால் சக்தின்னு இருக்குது. ஹமே ஹமேன்றது நாங்கள் ப்ளூரல், அதனால் சக்தியை யூஸ் பண்ணியிருக்கோம். தும் அப்படின்றது சிங்குலர் தான், அதனால் இங்கே நம்ம சக்தியை யூஸ் பண்ணி. தும் அப்படின்றது நீங்கள் 2 மீனிங்கும் இருக்கும், அதனால் இங்கே நம்ம சக்தே. உன்னால் இந்த வேலையை உங்களை செய்ய முடியுமா, உங்களால் இந்த வேலையை செய்ய முடியுமா, உங்களால் அப்படின்ற ஒரு மீனிங்கும் கொடுக்கும், அதனால் நம்ம சக்தியை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு சக்தா சக்தே சக்தி இதோடைய யூசேஜ் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.